அனைவருக்கும் இனிய வணக்கம். மணிவானதி காணொளி மூலமாக இன்று நாம் காண இருக்கின்ற காணொளி வலைப்பதிவில் எவ்வாறு ஒரு வீடியோவை பதிவேற்றம் செய்வது என்பது குறித்து தான் இன்றைய காணொளியில் காண இருக்கின்றோம். நான் இதற்கு முன்பு இதனுடைய தொடர்ச்சியாக வலைப்பதிவை எவ்வாறு உருவாக்குவது என்பது தொடர்பாக ஒரு காணொளியை வெளியிட்டிருக்கின்றேன். அதனைத் தொடர்ந்து வலைப்பதிவில் எவ்வாறு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்வது என்பது குறித்தும் விளக்கியிருந்தேன். மூன்றாவதாக எவ்வாறு நாம் ஒரு வீடியோவை இந்த வலைப்பதிவில் அப்லோடு செய்வது என்பது குறித்து தான் காண இருக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்னது போல நீங்கள் உங்களது ஜிமெயில் கணக்கின் மூலமாக புகுந்து அந்த அப்ளிகேஷனில் பிளாக்கர் என்பதை சொடுக்கினீர்கள் என்றால் ஒரு பக்கம் தோன்றும். அதுதான் இந்த பக்கம். இந்த புள்ளியை நீங்கள் சொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றேன். இதில் நீங்கள் போயிட்டு பிளாக்கர் அப்படிங்கிறத சொடுக்குனீங்கன்னா இப்படியான ஒரு பக்கம் தோன்றும். இதுதான் இந்த வலைப்பதிவுக்கான நீங்கள் பதிவிட போகும்போது தோன்றுகின்ற பக்கம். இதில் நியூ போஸ்ட்டு ஃபோட்டோ என்று இருக்கின்றன்னு சொன்ன போஸ்ட் இருக்குது. அதில் நியூ போஸ்ட்டை நீங்கள் இப்போ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா இப்படியான ஒரு பக்கம் தோன்றும். இதில் நீங்கள் ஒரு ஏதாவது முன்பே சொன்னது போல் ஒரு தலைப்பை நீங்கள் தட்டச்சு செய்து கொள்ளலாம். நீங்கள் உங்களது காணொளியை வெளியிடுகின்ற தொடர்பான தலைப்பாக இருந்தால் நல்லது. இப்போ நான் குறிப்பாக படம் அப்படின்னு நான் உங்களுக்கு இங்கே நான் அடிக்கிறேன். காணொளி. இப்போ இதில் அப்படியே வந்தீங்கன்னா ஏதாவது நீங்கள் கீழே இதில் உங்களுடைய செய்தியை நீங்கள் தட்டச்சு பண்ணிக்கலாம். என்ன காணொளியை நீங்கள் வெளியிடுகின்றீர்களோ, இல்லைன்னா நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அந்த யூடியூப் சேனலில் வர்ற வீடியோவை நீங்கள் உங்களுடைய வலைப்பதிவில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் இது ரொம்ப லகுவானது. இதில் நீங்கள் போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் முன்பே சொன்னேன், இது அப்படியே இமேஜை அப்லோட் பண்ணுறதுன்னு சொன்னேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறியீடாக இருக்குது, இன்செர்ட் வீடியோ அப்படின்னு இருக்குது பாருங்கள். இந்த இன்செர்ட் வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர் யூடியூப்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை நீங்கள் அப்லோடு பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நான் சொன்னது முன்னாடி போலயே இப்போ இதில் கிரியேட் வீடியோ டு அப்லோடுன்னு இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களது டெக்ஸ்டாப்பில் வச்சுருக்கீங்கன்னா, நான் ஒரு டெக்ஸ்டாப்பில் வச்சுருக்கேன் ஒரு வீடியோவை, அதை நான் இப்போ இதில் அப்லோட் பண்ணுறேன். இமேஜ் அப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை நான் அப்லோட் பண்ணுறேன். இது இப்போ அப்லோட் ஆகுது. இது நான் டெக்ஸ்டாப்பில் வச்சுருக்கிறது. அல்லது நீங்கள் மாதிரி வேறு ஏதாவது உங்கள் செல்ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் அப்படியே நீங்கள் இதில் அப்லோடு பண்ணிக்கலாம். இப்போ இது அப்லோடு ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அப்லோட் ஆகிடுச்சு இந்த வீடியோ. இதை அடுத்தது இதுலேயே அதையும் சொல்லிடுறோம். இப்போ ஒரு யூடியூப்பில் நீங்கள் ஒரு அப்லோடு பண்ணியிருக்கீங்க ஒரு வீடியோவை, அதை உங்களுடைய நண்பர்களுக்கு உங்கள் பிளாக் மூலமாக ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதே போல் தான் நீங்கள் இதில் நீங்கள் உங்கள் அந்த இன்செர்ட்டுக்கு போனோன்னா கீழே பாருங்கள் யூடியூப் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இது வரைக்கும் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் அப்லோடு பண்ணின வீடியோலாம் இதில் இருக்கும். இதில் இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணுறேன். இது ஆல்ரெடி ஏற்கனவே போட்டிருக்கேன். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். இதை பண்ணிவிட்டு இப்போ இங்கே பாருங்கள் செலக்ட்னு கொடுக்குறேன். செலக்ட் பண்ணுறேன். இங்கே நேராக கீழே வந்துடும். நீங்கள் இதில் கீழே கண்டென்ட்டை நீங்கள் ஏதாவது எழுதிட்டு, நான் முன்பே சொன்னது போல் இதுக்கு ஒரு லேபிள் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் காணொளி அல்லது யூடியூப் காணொளி அல்லது வீடியோ மட்டும் போடுறேன். இது ஆங்கிலத்திலே இருக்கலாம், தமிழ்லேயே இருக்கலாம். போட்டுட்டு நீங்கள் ப்ரிவியூ கொடுக்கலாம். நீங்கள் ப்ரிவியூ ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், எந்த போஸ்ட்டு போட்டாலும் கூடுமான வரைக்கும் ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கோங்க, முன்னோட்டம் பார்த்துக்கோங்க. இந்த முன்னோட்டம் பார்த்தோன்னே இங்கே வந்துடும். இப்போ இது இதை நீங்கள் திரும்பி சரியாக இருக்குன்னு பார்த்துட்டு இதில் மெசேஜ் எழுதுனதெல்லாம் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் திரும்பி இங்கே போயிட்டு போஸ்டருக்கு இப்போ எடிட் போஸ்ட்டுக்கு போயிட்டு இங்கே போயிட்டு பப்ளிஷ்ன்னு கொடுங்க. இப்போ பப்ளிஷ்ன்னு கொடுத்த உடனே கன்ஃபார்மானு கேட்கும். கன்ஃபார்ம்னு கொடுத்துருங்க. கன்ஃபார்ம்னு கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் ஆஸ் யூஷுவலாக போயிட்டு, நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதனால் வேணாம், கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய போஸ்ட் உள்ளே வந்துடும்.
அப்போ அது வந்துருச்சா இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு உங்களுடைய வெப்சைட்டுக்கு போங்க, உங்களுடைய பிளாக்கருக்கு போங்க. அங்கே பாருங்கள், இதில் பிளாக்கரில் நான் போட்ட அந்த யூடியூப் வீடியோ இங்கே அப்லோட் ஆகிருக்கு பாருங்க, எல்லா யூடியூப் வீடியோவுமே. அப்போ நீங்கள் நேராக இதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேலும் தொடர்ந்து வாசிக்கப்பட்டிருக்கல உள்ளே போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனலோட இது இங்கே இருக்குது பாருங்கள். இதில் நீங்கள் கீழே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், ட்விட்டரில் ஷேர் பண்ணிக்கலாம், வேறு மெயிலில் உங்கள் நண்பர்களுக்கு மெசேஜ் அது மின்னஞ்சல் முகவரியில் அனுப்பலாம். நீங்கள் கீழேயே இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ ஃபேஸ்புக்கு இதை வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் கொடுக்கணும் அப்படின்னா ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படி ஒரு பக்கம் தோன்றும். இந்த பக்கத்து மூலிமா கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக்கில் வர நண்பர்கள் உங்கள் பிளாக்கரையும் வந்து பார்த்துட்டு உங்கள் பிளாக்கர் வழியாக நேராக அவங்க யூடியூப்புக்கும் போயிடுவாங்க. இதை பற்றி ஏதாவது சொல்லிவிட்டு நீங்கள் இங்கே பாருங்கள், பகிரவுன்னு கொடுத்துட்டீங்கன்னா பகிர்றது. இப்படி தான் நீங்கள் ஒரு வீடியோவை இந்த வலைப்பதிவில் பிளாக்கர் அப்படிங்கிற வலைப்பதிவில் நீங்கள் அப்லோடு பண்ணுறதுக்கு மிக லெகுவானதாக இருக்கும். இது நீங்கள் அப்படி அப்லோடு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பின்னாடி ஒரு கட்டத்தில் உங்களுக்கு இதன் மூலமாக வருமானமும் வரும். அது தொடர்பான காணொளியை நாம் அடுத்ததாக காண்போம். இதுவரை இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்தளியுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் இடுங்கள். மேலும் இது போன்ற ஒரு காணொளியோடு உங்களை தொடர்பு கொள்ளும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் முனைவர் துரை மணிகண்டன். நன்றி, வணக்கம்.